Thursday vlog. ஈவினிங் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் அப்போ சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாமான்னு தான் பார்த்தேன். பட் அவர் தான் என்ன சொன்னார், பசங்க சாப்பிட்ற மாதிரி காளான் வச்சு ஏதாச்சும் செஞ்சிரு அப்படின்னாரு. நான் வெறும் பகோடா மாதிரி போட்டுடலாம் தான் இருந்தேன். சரி செய்யறதும் செய்யறோம், நம்ம இது அப்படியே ரோட் சைட் காளானாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. இதுக்கு முன்னாடி நான் வெறும் பகோடா மாதிரி மட்டும்தான் போடுவேன். யூடியூப் பார்த்து தான் இதை செஞ்சேன். பட் ரோட் சைட் காளான் மாதிரி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அது கோபி மஞ்சூரியன் மாதிரி மஷ்ரூம் மஞ்சூரியனாக மாறிடுச்சு. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் போல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் டொமேட்டோ சாஸை கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் தக்காளியே ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சாப்பிடும் பசங்க பால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு மட்டும் ஒரு கப் காஃபி எடுத்தாச்சு. நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் குருமா செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதை சாப்பிடவும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நீ தோசையும் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிட்டு போதும், ஆளுக்கு 2 தோசை சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொன்னதுனால அன்றைக்கி நைட்டு தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்.